அப்படி எல்லாம் வெற்றி முடித்து விட்டேன். ஆமாம். எனவே எல்லா ஜாதி எல்லா இன மக்களும் நம்மிடத்துல இருக்கணும். அவன் கோபுரம் இருந்தா கொஞ்சம் கூட்டம் இருக்கணும். கொஞ்சம் கூட்டம் வரணும். ஒரே ஜாதி மதம்னா கூட்டத்துக்குள்ளே குழப்பம் பெருக்க வைத்து விட்டு வர வேண்டும். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று வணங்குவோம். அன்பு இதயமாக அன்பை வடிவமாக அது வழிகாட்டு வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று வணங்குவோம். இப்படி எல்லா ஜாதி மக்கள் தேவியத்திரு துவக்கத்திரு மறுக்கத்தறி ஆமாம் பின்தெரு பட்டப்படை போடக்கடை ஆமா ஜவுளி கடை சுகமே கடை 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 சின்ன பொண்ணே கடை கடை சின்ன பொண்ணையா ஆமா சோறுட்டி இந்த மாம்பட்டை ஆமா கண்ணு கலவசாங்க சாலை கலவசாங்க இந்த 30 அவசரத்துக்கு 6 மரம் அவசரத்தை கொண்டு பண்றாங்க. சரிதான். இந்த ரகசிய சொல்றாங்க ரகசிய மண்டபம் கட்டுறாங்க. ரகசிய மண்டபம் யாருக்கு குறிப்பிட்ட அதிர்ப்பத்தை ஒரு மண்டபம் குதிரைகளை ஏற்றி வழிபாடுவதற்கு தனியாக ஒரு மண்டபம் தனித்தனிய மண்டபத்தை வைத்தார்கள். வெளியிட்ட படங்களை கொண்டு போட குறுக்க வைத்தார்கள். ஆமா ஆமா. தேவர்களை பிடித்தடிக்கு சிறைக்கூடம் சித்திரக்கூடம் அமைத்தார்கள். சிறைக்கூடம் ஆமா. அப்படி எனவே நல்ல ஒரு தெப்ப குளம் வெட்டினார்கள். அதை முத்தாருக்கு தனியாக அவன் தேவர்கள் வேண்டும் என்று அவன் அதிலே முதலைகளையும் பாம்புகளையும் பிடித்து போட்டார்கள். எதற்காக? அன்னையை தவிர இவர்களை தவிர வேறு எவரும் அதில் இறங்கிவிடக் கூடாது என்று. ஆமா ஆமா. இவரை எல்லாம் வைத்து முடித்து விட்டு அப்படி என்ன இந்த அன்னைக்கு போட்டி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா தெரியணும் அவனை கேட்கணும் என்று முத்தார் அம்மையை சென்று கங்கணத்து சங்கரி போட்டிய தேரிலே போட்டி வந்தார்கள் அந்த முப்பராதியர்கள். ஆமா தாயே உங்களுக்காக நாங்கள் போட்டிகளும் வைத்திருக்கின்றோம். இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நாங்கள் பார்த்து இந்த போட்டிக்குள்ள இருக்க வேண்டும் தாயே. பரவாயில்லை. சரி அப்பா பிள்ளைகளே அம்மா அந்த இரணியன் ராவணன் கூட இது போன்று ஒரு போட்டி வைத்து நான் அறிந்ததில்லை. மிக்க மகிழ்ச்சி அம்மா. ஆமா. அடி அந்த சிங்கத்தின் ஊரு அறிந்தது யாரு? ஊரு வரைஞ்சது வரையக்கூடியது ராமு. வேண்டாம் நல்லா இருக்கு. நான் உள்ளே சென்று அமர்ந்து விடுகிறேன். அப்படி ஆகட்டும் தாயே என்று அப்படி அன்னையானவள் உள் சென்று அமர்ந்தார். என் தாய்க்கு முத்தரவை முப்புறக்கோட்டைக்குள் குழுவாக இருக்கின்றார். இப்படி இருக்கும் பொழுது என்னாகின்றது அங்கே அது சிறு நாட்களிலேயே பத்திரமாகாளி அம்மை அப்படி அந்த தாரதும் அட்டூழி பொறுக்க முடியாமல் தேவர்கள் அந்த பகவானுக்கு முறைவிட என் தாயை புத்தகங்களை என்ன செய்கிறாய் பிரவி செய்து அனுப்ப அன்னையானவள் சென்று ஏழுகளுக்கு அப்பாலே தாரதும் தலையறுத்து அவன் ரத்தத்தை வண்டியிலே ஏற்றி வர அந்த ரத்தம் உருவத்திலிருந்து வண்டி வரையில் வண்டி வளர்ச்சி வருவதாங்க கூட்டிக் கொண்டு பத்திரகாளி அம்மை என்ன செய்கிறாய் வருகின்றாய். அப்படி இருக்கும் பொழுது நந்தி தேவர் கையிலே பகவான் இடத்திலே வந்து ஆண்டவா காலகத்திலே 3 குழந்தைகளை தனியாக விட்டு வந்தேன். அந்த குழந்தைகளுக்கு தாங்கள் சிவன் இங்க வரம் தந்தாக வேண்டும். என்ன இது பூஜிப்பதற்கு அவர்களுக்கு தெரியாதே. அது உனக்கு தெரியும். ஆமா நான் சொல்லி கொடுக்கிறேன். எத்தனை சிவலிங்கம் வேணும்? 103 சிவலிங்கம் வேண்டும் சுவாமி. 103. ஆமா அதோ இருக்கின்றதை எடுத்து சென்று விடு. ஆகட்டிமின்றி 103 ஒற்றனமாக கந்தைக்குள் அடக்கம் செய்து அந்த நந்தி தேவர் ஒவ்வொரு காலமும் நோக்கி வருகிறார். வரும்போது பார்த்தார்கள் புராதியர்கள் என் குருவே நந்தி தேவா குருவே நந்தி தேவா போன ஒரு பெரிய முத்தாரிங்கே வந்தார்.
அந்த நந்தி தீவர் அப்புறம் காலு நோக்கி வர பார்த்தார்கள் முப்பராதியர்கள். என்ன பண்றாங்க என்ன தம்பி? அதோ நம்ம அப்பா வார மாதிரி தெரியுது. அப்பாவா? ஆமா ஆமாடா, நந்தி தேவரடா, நந்தி தேவர் அவன் கூடவா? வாங்க வாங்க என்று ஓடோடி சென்றவர் வாதத்தில் விழுந்தார்கள். சரி அப்பா, யாரப்பா? இவ்வளவு நாள் எங்களை விட்டுட்டு எங்க போனீங்கப்பா? யாரப்பா நீங்க? நாங்கத்தான் அவங்க பிள்ளைங்க. பிள்ளைகளா? ஆமா, குமரன், ஆதித்தன், நீலன், ஆ, முருகன், ஆ, ஆதித்தை. ஆமா. ஏப்பா, என்ன? எங்களுக்கு போகும்போது நீங்க சின்ன பிள்ளையா இருந்தீங்க. ஆமாப்பா. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க. ஆமாப்பா, நான் போகும்போது கண்ணு முள்ளு காடு வேணுமா இருந்து ஆமாப்பா. இதுல மாட மழகி ஆ. கூட குமரத்தை ஆ. ஆச்சரியமா இருக்கு. அப்பா, என்னப்பா? நீங்கள் சொல்லி சென்றது போல் நீங்கள் போன விட நீங்க அப்படி முத்தாரமை வந்தாங்க. அம்மா வந்தாங்களா? அம்மா வந்து கால் வச்ச நேரம் அப்படி காடாக இருந்தது நாடாக. ஏய் மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் அமைத்திருக்குப்பா. ஏப்பா, அப்பா அப்பா, ஏய் உங்களுக்கு இன்னும் ஒரு கல்லறை கட்டி இருப்பா. நல்லதையா? ஆமாப்பா, கல்லறையா? ஆமாப்பா. ஏப்பா, நீங்க கேட்டாமப்பா அப்பா, ஏற்கனவே கட்டியாச்சு. கந்தசரை இசிக்கோட்டு கல்லறை. கல்லால் ஒரு அறை. கந்தா? ஆமா, அப்படியா? ஆமாப்பா. சரிப்பா. அங்க ஒரே ஒரு கை விட்டு எந்திரிச்சு போங்கப்பா. இப்ப அம்மா எங்க இருக்காங்க? உங்க ஞாபகார்த்தமா அவங்க கோட்டைக்குள்ள இருக்காங்க. அம்மா கோட்டையா? ஆமா. பாக்கலாமா? ஆ, சீக்கிரம் வாங்க. அப்படி என்று அப்படி உங்கள் கோட்டைக்குள் வந்தார் அந்த நந்தி தீவர். ஏப்பா குழந்தை ஆஹா, உங்களுக்காக ஆஹா, 10 கிலோ ஜாங்கிரி ஆ, லட்டு ஆ, நம்ம அதை வந்து அல்வா ஆ, பூந்தி பூந்தி. சேப்பு என்ன கொண்டு இருக்கு? கேக்கு. எல்லாம் சுகருக்கு தேவையானது. என்ன இருக்குப்பா? தேங்காய் இருக்கு. பரவாயில்ல. ஆனா ஒண்ணு, என்ன? உங்களுக்காக ஆமே. 103 சிவலிங்கம் கொண்டு இருக்கு. சிவலிங்கம்னா என்னது? சிவலிங்கம் ஆ, தானகத்தோடு இருக்குமப்பா. இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை வைத்து தாங்கள் பூஜைகள் செய்ய வேண்டும். இந்த பூஜை செய்யும் பொழுது அப்படி கள்ளு குடிக்காது கற்பழிக்க ஆலே. அது பூஜைக்காக ஆரி பொத்தியில் கட்டுரை கலைவார். புள்ளிக்கு போவாது போல் வாசி கேளாதே. பொன்ன பொன்னாட்டிக்கு பொன்னாலே பாவம். அல்லது ராஜா நல்ல பசுவை நடுக அடிக்காது பாவம். நச்சியாக தாரி நம்பிக்குள்ளாய் தெய்வம் இல்லை. அப்பா பிள்ளைகளே, என்ன இந்த சிவலிங்க பூஜை செய்யும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆடம் 3 நேரம் குளிக்கணும். 3 நேரமா? ஆமா. நான் ஒரு நேரம் குளிக்க மாட்டேன். எப்பா, ஏய் கண்டிப்பா குளித்தாக வேண்டும். கண்டிப்பா. ஆமா, தம்பி என்ன? இவன் குளிக்கலாமா? சரி, குளிக்கலாம், வேற வழி இல்ல. வழியே இல்லை. ஆமா. நான் குளிக்கிறேங்க. அப்புறம் அப்படி கண்ணு குடிக்கப்படாது. கண்ணு குடிக்கப்படாது. அது முடியாது. ஆ, எனக்கு இப்ப பார்த்தா கண்ணு ஆ. கண்ண கலவாடு. ஆமா. நான் காலை என்ன பண்ணுறேன்? ஆஹா, முகம் கழுவுறது கண்ணு தான் கழுவுவேன். ஆமா. கழுவு பார்த்தீங்கன்னா கழுவி கழுவி என்ன இதெல்லாம் குடிக்க கூடாதுப்பா. அவன் என் தம்பி இருக்கானே. ஆமா. மீன் மீனு, முட்டை முட்டை, மாமிசம். எலசிதான் வைக்க மாட்டான். ஆமா. அவன் உடம்பு பாருங்க. ஐ எம் ஸ்டடி. சரியா? ஐ எம் ஸ்டடி. ஆமா, அது நானும் பாப்பு கிடையாது, கிழமையும் பாப்பு கிடையாது. ஆமா, அது உண்மைதானே. தின்னுகிட்டு வந்துட்டு மூச்சு முட்டு வெளியிலங்கிறதான் செவ்வாயா இருந்தாங்க. ஆமா, அப்படி அப்படி அப்பா அப்ப கண்ணு குடிக்க கூடாது. குடிக்கப்படாது. அது சரி. நல்ல பசுவின் நடுங்க அடிக்க கூடாது. நான் இது வரைக்கும் பசுமாட்டெல்லாம் அடிக்க மாட்டான். கண்ணுக்கு தான் இறையும். இப்ப எரியப்படாது. இறையக்கூடாதா? ஆமா, சரிங்க. ஆக்கி வத்து சோத்தை அவன் தான் மட்டும் சாப்பிடக்கூடாது. அவன் எல்லாருக்கும் பங்கிட்டு சாப்பிடணும். உனக்கு கிடைக்குமா? பசின்னு யாரு வந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு நீங்க சாப்பிடணும். நீ கெட்ட மாதிரி யார் தரா உனக்கு? என்னது? நான் சாப்பிடுறேன். சாப்பாடு. சாப்பாடு
எவன் உள்ளத்தெல்லாம் போராடி தந்து சரி சாமி ஆ அப்ப அதை கொடுத்து சொல்லணும் ஆமா அப்படிதானே கொள்ளி போகாதே கோல்வார்த்தை கேளாதே அவன் கோல்வார்த்தை முக்கியமா கெட்டுன பொண்டாட்டி தவிர மற்ற பெண்களை தவறாக நினைக்காதே அது நம்மளால முடியாது நீ கண்ணா உருட்டாதே எனக்கு எப்ப வந்தாலும் இந்த கைக்கு ஒரு பொண்ணு இந்த கைக்கு ஒரு பொண்ணு அதான் ஒரு கை தூக்க முடியவில்லை நம்ம அந்த காலுக்கு ஒரு பொண்ணு இதான் கொஞ்சம் ஆசோசமா இருக்கலாம் அதனாலதான் சிம்டம்ஸ் சின்ன அடிக்கடி சிம்டம்ஸ் வாங்கினாலும் அப்படி நமக்கு இது எதுக்கு கிடைக்கும் யார் கிடைக்கும்னு நமக்கு என்ன தோணாது அப்ப பழக்க தோஷம் ஆமா பழக்க தோசம் மாற்றி அமைக்கணும்ப்பா அப்ப மாற்றி அவசரம் நல்ல காலம் பிறக்கும் அப்படித்தானே ஆமா அப்படி எனக்கு குறைவா நாங்க இருக்கிட்டோம் அப்படியானால் அப்படி எப்பா ஏய் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது ஆண்டவர் நாமத்தையே உச்சரிக்கணும் அப்படியா என்று அப்படி சிவலிங்க வீடு ஒன்று வைத்து அதன் மீது சிவலிங்கத்தை வைத்து வைத்து கண்களை மூட சொல்லி ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்க சொல்லுகிறார் தம்பி என்ன கண்ணு மூடுப்பா சரி சொல்லு முதல்ல ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய நம ஓம் லிங்காய நம ஓம் பரமேஸ்வராய நம இல்ல துடிக்கும் ஆமா ஆமா 103 சிவலிங்கத்துல 3 சிவலிங்கம் துடிக்குது பிடிக்குது அப்ப பிங்கன சிவலிங்கம் 100 சிவலிங்கம் இது எல்லாம் பையன சிவலிங்கம் ஆமா ஆளே என்ன நீ ஒன்று சாப்பிடு சரி நீ ஒரு சாப்பிடு அந்த 3 சிவலிங்கத்துக்கு வாயில போட்டு விழுங்கிட்டான் சரி அந்த மந்திரம் எங்க விழுகின்றது ஆமா அப்பா பிள்ளைகளே என்ன ஆமா வாய்க்க போட்டு என்ன மெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அது சிவலிங்கம் ஐயா அப்பா குப்பை புளிப்பை இது சாப்பிடும் பொருள் அல்லப்பா ஆமா இனிமையிலாவது நீங்க ஒழுங்கா பூஜை செய்யணும் அப்படியா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் எனினும் ஒழுக்கம் உயிரினும் ஓங்கப்படும் ஆமா வைக்கிறே இனிமையாவது அதுபடி நடப்பீங்களா என்ன சாப்பிட மாட்டோம் சாப்பிட மாட்டீங்க சாப்பிடவே மாட்டோம் அப்படி என்று பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி நம்பிக்கை வந்து சத்து வைக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அப்படி இவர்கள் இங்கு இருக்கப்பட்ட நாளையிலே நாளையிலே 7 கடலுக்கு அப்பாலே இரும்பாலே கோட்டையில் ஆண்டு வருகிறார்கள் தாரதாதிமார்கள் அவன் தாரதன் தேவர்களை விடுத்து அடிமைப்படுத்துகிறான் கொடுமைப்படுத்துகிறான் அன்சுமக்க வைத்தார் அல்ல கரோடு சுமக்க வைத்தார் அவன் பார்த்த அந்த தேவர்கள் அப்படி ஆண்டவனை நினைத்து முறைய விட ஒரு தூதரோடு வந்து தாயை பத்திரங்களை மைய அழைத்தான் அப்படி பத்திரங்களை மைய கலக்கப்பா சொல்லி அந்த தாமரை கொண்டு பாருங்க ஆமா அந்த ரத்தமெல்லாம் வந்தாக திரட்டி திரட்டி வைத்து வாழாதன் யாரும் இருக்கிறேன் அங்கே வண்டி வளர்ச்சி பிறக்க அப்படி அப்படி அந்த முப்பட ஒட்டி வெளியாக வரும் பொழுது பார்த்தாளான முத்தாரமை ஆனவள் என்ன செய்கிறாய் அக்கா பத்ராளி வாரா ஆமா ஆமா அக்கா கோபத்துல வாரா அப்படி அக்கால சற்று கோபத்தை தவிர்த்து ஆமா ஏய் தாகவிடாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி சின்ன முத்தாரை அழைத்து சொல்கிறார் அவன் பார்த்தா சொல்லுவா ஒரு வெள்ளிமந்தை குழந்தை ஆமா நாம் கலாச்சாரத்தை பார்க்கிறாய் பார்க்கும் பொழுது இங்கே தாமரை இலையிலே அப்படி முத்து போல் தண்ணி உருள கண்டால் அந்த சின்ன முத்தா நம்ம இன்றைக்கு எத்தனை இலையை பாருங்க ஆஹா இந்த தாமரை இலையில மட்டும் தண்ணீர் வந்து பவளமாக உண்டு கொண்டிருக்கும் இது பார்த்தா சொல்லுவா அப்படி ஆகா இந்த தண்ணியை பார்க்கறதுக்கு அழகா இருக்கு ஆமா பார்க்கறதுக்கு அழகுன்னா ஆஹா இந்த தண்ணி சாப்பிட்டா எவ்வளவு அழகா இருக்கும் என்று அந்த மோகத்தால் அப்படி காதல் கொண்டு வாரி குடித்தார் என்ன ஆகிறது எப்ப ராத்தங்காது ஆமா உடனடியாக 3 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார் மூன்று குழந்தை ஆமா. அந்த குழந்தைக்கு எப்படி பேர் சொல்லிக்கிறாய் முத்து தம்பி முத்துக்குமாரன் முதல்வன் சந்திரபால் குமார் முத்து தம்பி குமாரன் சந்திரபாபு குழந்தை ஆமா ஆக மூணு ஆமா அங்கே தம்பி என்ன இந்த குழந்தைக்கு ஜாவன் பார்க்க வேண்டும் சரிம்மா. ஒரு குழந்தை கூட்டி வருவார்கள் அவற்றிலே அப்படி ஜோதிடரை கூட்டி வந்தார்கள் கூட்டி வந்து அந்த ஜோதிடர் பாலால் பலகை கிழவி பரவி பரப்பி ஆமாம் பஞ்சாங்கத்தை கணித்து சொல்லுகிறார் என்ன சொல்லிக்கிட்டான் ஐயா என்னப்பா நான் நினைக்கிறேன் ஏய் இந்த பிள்ளைகளின் ஜாதக பலனை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கின்றது இந்த குழந்தைகளை நீங்கள் வைத்திருப்பதை விட நீங்கள் கொல்லுவது மேலும் யோ, பெற்ற குழந்தை கொல்ல முடியாதையா முடியாது. காப்பிட்டு தற்கொலை பொன்வஞ்சி ஆமா நல்ல குழந்தை கெட்ட குழந்தையோ எங்களோட இருக்கட்டியா சரி என்ன ரெண்டு மணி போயா என்று ஜோதிடர் அனுப்பியிருக்கு அப்படி அங்கே அந்த முப்ராதி